ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அறிவு சார்ந்த பாலியல் பாடங்கள், தூண்டல் சார்ந்த பாலியல் பாடங்கள் இன்னைக்கு இருக்கிற மாணவ மாணவிகளா இருக்கட்டும், ஒரு வயதை கடந்த ஒரு திருமணமாகக்கூடிய பக்குவத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாவும் ஆணாகவும் இருக்கட்டும், இன்னைக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய அவங்க அந்த பாலியல் புகுட்டல் இருக்கு இல்லையா, அது அறிவு சார்ந்து இருக்கிறத விட தூண்டல் சார்ந்துதான் இன்னைக்கு அதிகமா இருக்கு. ஏன் இப்படி சொல்றேன்னா, தூண்டல் சார்ந்த விஷயங்களை அவங்க முதல்ல அந்த பருவத்தை அணுகும் பொழுது தூண்டல் சார்ந்த விஷயங்கள், அதாவது அந்த பருவத்துல எல்லாருக்குமே பாலியல் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு அர்ஜு இருக்கும் இல்லையா. அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அத கரெக்டான அணுகுமுறையில தெரிஞ்சுக்க முடியாம, அது சார்ந்த கல்வி பாடங்கள் தெளிவானதாக இல்லாத பட்சத்துல அதை தெரிஞ்சுக்கணும்ன்ற முயற்சியில சோசியல் மீடியாவோ இல்ல பிற வலைதளங்களோ எது மூலமாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல. சோ அப்பையில இருந்தே நடக்கக்கூடிய விஷயம் தான், இன்னைக்குன்னு இல்ல. அப்போ அதை தெரிஞ்சுக்கும் பொழுது அது அறிவு சார்ந்த விஷயங்களை அங்க அவங்க தெரிஞ்சுக்கிறாங்களா, பாலியல் பத்தின அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்காம தூண்டலான விஷயங்களை வீடியோஸாவும் போட்டோஸாவும் அவங்கள தூண்டக்கூடிய விஷயத்தையும், அதுவும் பாலியல் சார்ந்த நடைமுறைக்கு ஒத்து வராத ஒரு தவறான உறவு முறைகளுக்குள்ள பாலியல் புகட்டல் உள்ள வீடியோஸ் எல்லாமும் கத்துக்கிட்டு சிறு வயதுல நிறைய தவறு பண்ணிடுறாங்க. அது பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும். ஆனா அதுக்கப்புறம் அவங்க லைஃப்ல எப்படி பாதிக்குது அப்படின்னா, ஒரு சர்டைன் ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த அறிவு சார்ந்த பாலியல் கல்வின்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு மெச்சூரிட்டி ஸ்டேஜ்ல புரிய வரும்போதுதான் அவங்களுக்கு தோணுது, ரொம்ப குற்ற உணர்ச்சியாவும் தன்னை உணர்றாங்க. நான் சின்ன வயசுல ரொம்ப தவறு பண்ணிட்டேன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வத்துல தவறா நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுல ரொம்ப அடிக்ட் ஆயிட்டு நிறைய தவறான விஷயங்களையும் வாழ்க்கையில ஏற்படுத்திட்டு என் லைஃப நானே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு ஆலோசனையில புலம்புறாங்க. சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளா இருக்கட்டும், இளைஞர்களுக்கா இருக்கட்டும், கிடைக்கக்கூடிய விஷயமானது அறிவு சார்ந்த பாலியல் கல்விதான் தேவைப்படுது. ஏன் அப்படின்னா, அறிவு சார்ந்த அப்படின்னா ஒரு பெண்ணுடைய உடலானது எப்படி எல்லாம் இருக்கும்,